சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 19 அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க குடிமக்களுக்கு உதவுவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்துகிறது. டிசம்பர் 27 முதல் ஜனவரி 4 வரை இதை நடத்த திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பெற்றுத்தர களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகா என்கிற கட்சி தமிழ்நாட்டை காலி செய்துவிட்டு மலேசியாவுக்கு சுற்றுலா சென்றுள்ளது. தாவேகா கட்சி தலைவரின் படமான ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா. அதை முடித்த பிறகே தலைவர், பொதுச் செயலாளர் அனைவரும் அரசியல் பொறுப்புகளை கவனிப்பர். அதுவரைக்கும் அஜிதா, சத்யநாராயணன் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கட்டும். தாவேகா வாக்காளர் சரிபார்ப்பை மலேசியாவில் நடத்தி கொள்வதாக முடிவெடுத்துள்ளது. தன் கட்சியின் வாக்கை காப்பாற்ற தெரியாதவர்கள் எப்படி தமிழ்நாட்டை காக்கப் போகிறார்கள் என்ற ஆச்சரியத்தில் தாவேகா தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். ஏன் தன் கட்சி வாக்குகளை பற்றி கவலைப்படவில்லை என்று கேட்டதற்கு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஏற்கனவே 33% பெற்றுள்ளதால் 2026 ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் ஒரே கட்சி தாவேகா என உறுதியாக நம்புகிறார் விஜய். எங்கள் அண்ணா என தாவேகா தொண்டன் தெரிவித்தார். போலியான கருத்து கணிப்பு என இந்தியா டுடே மறுப்பு தெரிவிக்க, அதற்கு விளக்கமும் கொடுக்காமல் ஜனநாயகன் படத்தில் பிஸியாக இருக்கிறது தாவேகா. ஜனநாயகன் படத்தை காப்பாற்றுவதில் ஒரு நடிகனாக எங்கள் அண்ணனிற்கு இருக்கும் அக்கறை, இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றவும் நேரம் ஒதுக்கி இருந்தால் உங்கள் தொண்டனாக மிகவும் பெருமைப்பட்டிருப்பேன் எங்கள் விஜய் அண்ணாவை நினைத்து.